ஏந்துவார் என் தேவன், தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தேவன், இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ? எதுதான் பிரிக்க முடியுமோ? தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தேவன், தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தேவன், கர்த்தர் எனக்கு ஆயுதம் செய்வார். கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தேவன், தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தேவன், இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். ஆயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் இயேசு, தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தேவன், ஆராய்ந்து முடியா பெரிய காரியம் எங்களுக்கு செய்கின்றீரே. எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் வாழ்வ செய்கின்றீரே. ஆராய்ந்து முடியா பெரிய காரியம் எங்களுக்கு செய்கின்றீரே. எண்ணி முடியாத அதிசயங்களை நீ சொல்லுங்க. ஆச்சரியம் 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 ஆச்சரியமே, இது அதிசயம் அதிசயமே. ஆச்சரியம் ஆச்சரியமே, இது அதிசயம் அதிசயமே. ஆராய்ந்து முடியா பெரிய காரியம் எங்களுக்கு செய்கின்றீரே. எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் வாழ்வ செய்கின்றீரே. அரணான நகரத்தில் எனக்கு நீ தந்த அதிசய கிருபை என்றும் விளங்குதே. தோத்திரம் அரணான நகரத்தில் எனக்கு நீ தந்த அதிசய கிருபை என்றும் விளங்கும்படி காண செய்திரே. ஆச்சரியம் அதிசயமே, ஆச்சரியம் அதிசயமே, இது அதிசயம் அதிசயமே. ஆச்சரியம் ஆச்சரியமே, இனி அதிசயம் அதிசயமே. ஆராய்ந்து முடியா பெரிய காரியம் எங்களுக்கு செய்கின்றீரே. எண்ணி முடியாத அதிசயங்களை நீ வாழ்வ செய்கின்றீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எல்லா தடைகளும் நச்சுனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இடத்தை நீங்கள் பரிசுத்தமாக மாற்றி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீர் அகற்றி ஆண்டவரே இந்த ஆண்டுல எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையுமே இந்த ஆண்டிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்பா. அதை நாங்கள் விசுவாசத்தோட நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே போன வாரம் கூட நீங்க சொன்னீங்க ஆண்டவரே நாங்கள் அதிகாரிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்தப்பா ஆண்டவரே அதிகாரிகள் ஆண்டவரே நீர் கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா. நாங்களோ சோர்ந்து போகாமல் மனமுடைந்து போகாமல் அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையில நிற்கிற பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய வார்த்தை இன்னும் அதிகமாக படிக்கும் போது ஏசப்பா
அந்த அதிகாரத்திலே நாங்க வல்லமை பெறுவோம் ஆண்டவரே. சாத்தான் அப்பொழுது எங்களை பார்க்கவே முடியாது என்று நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவோ தீங்கும் எவ்வளவோ ஆபத்துகள் நடந்தாலும் அப்பா, நீர் எங்களை உம்முடைய சர்வ வல்லவருடைய நிழலின் கீழே எங்களை பாதுகாப்பீர் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் அப்பா ஆண்டவரே எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த உலகத்திலே வந்தாலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை சுகமாக்கும் ஆண்டவரே. எங்க சரீரத்துல ஏதாவது பலவீனங்கள் இருந்தால் அப்பா, எங்களை நீர் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஏனென்றால் நீர் யெகோவா ரோஃபேவாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் அப்பா. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, நான் சுகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல யாராவது பலவீனத்தோடு ஏதாவது ஒரு சுகவீனத்தோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது யெகோவா ரோஃபேவாக இந்த இடத்துல நீங்க வந்து ஆண்டவரே, எந்த இடத்துல அவங்களுக்கு பலவீனம் இருக்கிறதோ, எந்த இடத்துல அவங்களுக்கு வியாதி இருக்கிறதோ, எந்த இடத்துல அவங்களுக்கு சுகவீனம் இருக்கிறதோ, உம்முடைய ரத்தத்தை நீர் ஊற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் சுகமானோம் அப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. Jehovah Rophe, healing God, God of power and might. You sent your word and healed them, Lord. I claim your word right now. Jehovah Rophe, healing God, God of power and might. You sent your word and healed them, Lord. I claim your word right now. Heal me, O Lord, and I will be healed. You touched me and made me whole. You are the one that healeth me, and heal me, O Lord, and I am now healed. Jehovah Rophe, healing God of power and might. வார்த்தையை அனுப்பி சுகமாக்கி நீர் பற்றி கொண்டேனும் வார்த்தையை சுகமாக்கி நீர் தேவா உம் கரத்தால் உம் இரத்தத்தால் தொட்டீரே. சுகமாக்கும் வல்லமையை என் மேல் ஊற்றி என்னை சுகமாக்கி நீர் தேவா உம் வார்த்தையால். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் எங்களை சுகமாக்கினீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை முதலாவது எங்களுக்கு அனுப்பினீர் அப்பா. உம் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. அப்பொழுது அப்பா யெகோவா ரோஃபேவாக எங்க மேல இறங்கி ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய சுகவீனம் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட அப்பா இந்த ஆராதனையும் கரத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை
சொல்லுங்க, எத்தனை இன்னல்கள், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே உமக்கு எல்லா ஆராதனை. சொல்லுங்க, எத்தனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் சாட்சியா வாழ்வோம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. சொல்லுங்க, சாட்சியாய் ஜீவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு. ஆண்டவரே, நாங்கள் சாட்சிகளாக உமக்காக ஜீவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான தேவாதி தேவன் மீட்டார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார்.
எத்துன்ப நேரத்திலும் துன்ப நேரத்தில யோசிச்சு பாருங்க, எத்தனையோ துன்ப நேரங்களிலே நமக்கு ஆறுதலா இருந்த தேவன் உங்களை நாளிலே அழைக்கிறார். ஆலயம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் என்னை காத்து கொண்டார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் என்னை காத்து கொள்வார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவனாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். யாராயிருந்தார் வேதங்களின்றி யாராயிருந்தார் வேதங்களின்றி கிருபையால் ரட்சிப்பை அளித்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு Hallelujah. அழைக்கிறார். Praise be to the name of the Lord who has done great things in our life. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்த ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லா நாமமும் கனமும் உண்டாவதாக. Because always He does wonderful and great things in our life. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். Expect a miracle every week and every day from the Lord. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. Because our God is a God of miracles. ஏனென்றால் நம்மளுடைய தேவன் அதிசயமான தேவன். He does great wonderful miracles in our life. அவர் நம் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். He never let us down in any kind of situation. அவர் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன். He is always with you and me. அவர் எப்பொழுதுமே உங்களுடனும் என்னுடனும் இருக்கிற தேவன். He teaches the way how we should walk. நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவன். In this 2025, the Lord shall teach you how to walk. இந்த 2025ஆம் ஆண்டிலே அவர் உங்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் How கொடுப்பார். should we walk and what should we speak and where should we go, and all these things shall be guided by the Lord. நம்ம எப்படி நடக்க வேண்டும், நம்ம எங்க போகணும், நம்ம என்ன பேச வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் இந்த ஆண்டிலே. His name is called Savior. ஏனென்றால் அவருடைய பெயர் ரட்சகர் என்று அழைக்கப்படுகிற Savior தேவன். means a God who saves His people. ரட்சகர் என்றால் அவருடைய ஜனங்களை விடுவிக்கிற தேவன், You ரட்சிக்கிற shall be தேவன். saved by the Lord, நீங்க தேவனால் ரட்சிக்கப்படுவீங்க, by the Almighty God. நம்மளுடைய வல்லமை உள்ள தேவனால். Wonderful things shall start happening in our life this 2025, and we believe and it shall also happen in our life. இந்த 2025ஆம் ஆண்டிலே அற்புதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. அதை நாம் விசுவாசிக்க போகிறோம், அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். What have we got to do? Expect from Him. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு எதிர்பார்ப்பு, அவரிடத்துல ஒரு எதிர்பார்ப்போட இருக்க வேண்டும். Expectation. We should be with expectation. ஒரு எதிர்பார்ப்போட நீங்க இங்க வர வேண்டும். If we have come here without an expectation, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சும்மா வெறுமையா இந்த இடத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா, then how can you expect something from the Lord? அப்போ ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு செய்யணும் என்று எப்படி நீங்க கேட்க முடியும்? How can you expect from the Lord? நீங்க எப்படி ஆண்டவரிடத்துல I கேட்க come முடியும்? with an expectation, so I will expect the Lord to do great things in my life. ஆனா நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கும் போது ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன், அதனால நீங்க எனக்கு அதை செய்ய வேண்டும் என்று நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கலாம். Mightier things shall happen in our life. அப்பொழுது உங்க வாழ்க்கையில வல்லமை மிகுந்த காரியங்கள் நிறைவேறும். Things shall happen in our life. உங்க வாழ்க்கையில அற்புதமான காரியங்கள் நடக்கும். All the blocks shall be broken
by the blood of Jesus Christ of Nazareth. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லா அடைப்புகளும் உடைக்கப்படும். All the blocks in our family. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா அடைப்புகளும் உடைக்கப்படும். All the blocks in our business place. நம்ம வேலை ஸ்தலத்துல இருக்கிற எல்லா அடைப்புகளும் உடைக்கப்படும். All the blocks in the places wherever we go. நம்ம போகிற இடத்துல எல்லாம் இருக்கிற எல்லா அடைப்புகளும் உடைக்கப்படும். Moving forward by the grace of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நாம் முன்னேறி போவோம். Moving forward by the grace of God. ஆண்டவருடைய கிருபையினால் நாம் முன்னேறி செல்வோம். Hallelujah. Oh, what a wonderful, wonderful day. Day I will never forget. After I wander in darkness away, Jesus, my Savior, I met. Oh, what a tender, compassionate friend. He made the need of my heart. Shadows dispelling and joy I am filling. He made all the darkness depart. Heaven came down and glory filled my soul. Oh, what a wonderful, wonderful day. Day I will never forget. After I wander in darkness away, Jesus, my Savior, I met. Oh, what a tender, compassionate friend. He met the need of my heart. Shadows dispelling, Joy I am telling. He made all the darkness depart. The darkness depart. Heaven came down and glory filled my soul. When at the cross my Savior made me whole, my sins were washed away, and my life was done as grace. Heaven came down and glory. எத்தனை எத்தனை இன்பமானவர் என் ராஜா இயேசு எனக்கு. இதுவரை என்னை காத்தவர் காத்திடுவார். கிருபைகளின் இரக்கத்தினால் நீ நன்றாய் இருப்பாய் என்று சொன்னவர் வாக்கை அவர் மாற்ற மாட்டார். எத்தனை தீமைகள் விரோதமாய் வந்தாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். Heaven came down And glory filled my soul. When at the cross my Savior made me whole. my sins were washed away, My sins were washed away. and my life was And my done. life was done at saved. Heaven came down and glory filled my soul. So let us always walk in the perfection of the Lord. அதனால் ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கிறதிலே நாம் ஜாக்கிரதையா The இருக்க Lord வேண்டும். wants you to walk in His perfection, அவருடைய பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும் என்று அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். not in our perfection. நம்மளுடைய பரிசுத்தத்தில் அல்ல. Our perfection is very, 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 very limited. நம்மளுடைய பரிசுத்தம் ரொம்ப ஒரு குறைந்த அளவு தான் இருக்கிறது. In Psalms 33,
சங்கீதம் 33ஆம் அதிகாரம். Let us turn to the book of Psalms 33. சங்கீதம் 33ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம். Okay, fine. From verse 17. 17ஆம் வசனத்துல இருந்து. From verse 16. 16ஆம் வசனத்துல இருந்து. There is no king saved by the multitude of an host. A mighty man is not delivered by much strength. தமிழ்ல யாராச்சும் படிங்க. Say. எந்த ஒரு ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானோ தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். A mighty man is not delivered by much strength. ஒரு சௌரியவான் அவனுடைய பலத்தினால் அவன் தப்பான். A mighty king cannot escape by a multitude of an host surrounding him. ஒரு ராஜா அவரை சுற்றி ஒரு பெரிய சேனை இருந்தாலும் அவருடைய பலத்தினால் தப்பிக்க முடியாது. See what's happening in this world. Now we see what's happening in this world. இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Mighty rulers, mighty nations are not able to protect themselves from the fire. வல்லமையுள்ள தலைவர்களா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு நாட்டுக்கு விரோதமாக வருகிறதுல இருந்து அவங்களால தப்பித்து காத்துக்கொள்ள முடியல. To stop the fierce fire which is burning in California. அந்த கலிபோர்னியா நாட்டுல இருக்கிற அந்த எரிகிற அந்த எந்த ஒரு காரியத்தையும் அவங்களால நிறுத்த முடியவில்லை. The United States might be a very 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 powerful nation. அமெரிக்கா ஒரு வல்லமையுள்ள நாடா இருக்கலாம். America is a very powerful nation. அமெரிக்கா ஒரு வல்லமையுள்ள நாடு. But they cannot protect the fire in California. ஆனா அந்த கலிபோர்னியா பட்டணத்துல வந்திருக்கிற அந்த தீயை அவங்களால நிறுத்த முடியல. They don't have water. அவங்க கிட்ட தண்ணி இல்ல. Scarce of water. தண்ணீர் பஞ்சம். Because no rain this year. ஏன்னா அந்த ஆண்டு அவங்களுக்கு மழை இல்லாததுனால. Last year they had very good rains. போன ஆண்டு நல்ல மழை இருந்தது. Because of that rain, அந்த மழையினால all the trees rooted up very good and they all were very 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 good. அந்த மரங்கள்லாம் நல்ல வளர்ந்து செழிப்பா இருந்தது. All with good leaves. நல்ல இலைகள் பச்சை இலைகளோட வளர்ந்திருந்தது. ஆனா இந்த ஆண்டு மழை இல்லாததனால. Because no rain. மழை இல்லாம இருக்கறனால all the leaves dried. எல்லா இலைகளும் அப்படியே காஞ்சி போனது. Because of the flame it came like a flooding fire. Even the Hollywood, everything got burnt. அங்கே ஹாலிவுட் இருக்கு அந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு இது அது கூட எரிந்து போற அளவுக்கு அவ்வளவு அதிகமாக all the farmlands everything got burnt. அவங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாமே எரிந்து போனது. And they are not able to stop it. அதை அவங்களால நிறுத்த முடியல. The fierce fire. அந்த எரிகிற அக்கினி அவங்களால நிறுத்த முடியல. அந்த எரிகிற அக்கினி. So they have to run for their life. அவங்க ஜீவனுக்காக உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஓட வேண்டும். எல்லாவற்றையும் அங்கே விட்டுட்டு உயிருக்காக ஓடிட்டாங்க. எல்லாவற்றையும் belongings gone. அவங்களுக்கு உண்டானவைகள் எல்லாமே போனது. With all the horses and also the dogs. அவங்க கிட்ட இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் வைத்துட்டு அவங்க வெளியே ஓட வேண்டிய நிலைமை. எடுத்துட்டு போக வேண்டியதாயிருச்சு. கூட்டிட்டு எடுத்துட்டு போகணும். Because they have to run from the flame. ஏன்னா அந்த எரியிற நெருப்புல இருந்து அவங்கள தப்பித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. They are powerful nation in the world. இந்த உலகத்திலேயே அது ஒரு வல்லமை மிகுந்த நாடு. But scarce of water. ஆனா தண்ணீர் பஞ்சம். Scarce of water. தண்ணீர் பஞ்சம். They are not able to stop it. அது அவங்களால நிறுத்த முடியல. See, according to the word the Lord says. அவருடைய வார்த்தையின்படி தேவன் சொல்லுகிறது போல. There is no king saved by the multitude of an host. படிங்க தமிழ்ல. There is no king saved by the multitude of an host. தமிழ் பைபிள் என்கிட்ட கூட. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். Oh hallelujah. Hallelujah. They are powerful. அவங்க வல்லமை உள்ளவர்கள். They have good soldiers. நல்ல சேனை வீரர்கள் அவங்க கூட இருக்காங்க. நல்ல ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட பணம் இருக்கு. They are not able to stop this fire. ஆனா இந்த அக்கினி அவங்களால நிறுத்த முடியல. Hallelujah. Hallelujah. That's what
that kind of world we are living in அப்படிப்பட்ட today. உலகத்திலே தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். So the man is not delivered by much strength. சௌரியமானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். Oh, I am very strong if you say like that. நான் ரொம்ப பலத்துல நல்ல பலசாலி என்று நீங்க Many சொல்வீர்கள். times we have spoken like that. நிறைய நேரத்துல நம்ம அப்படி பேசி But இருக்கிறோம். if we get a small fever, ஆனா சின்ன ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா whole body will shake. நம்மளுடைய முழு சரீரமே நடுங்குகிறது. Whole body will shake. முழு சரீரமே நடுங்கி கொண்டிருக்கிறது. I've seen this many times in my life. என் வாழ்க்கையில இதை நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன். I might try to keep my body fit in every angle. நான் என்னுடைய சரீரத்தை நல்ல ஃபிட்டா வைத்துக்கணும்னு எல்லா வழிகளிலும் நான் ட்ரை பண்ணுவேன். But ஆனாலும் if not God, ஆனா I am தேவன் not இல்லை here. என்றால் நான் இங்க இருக்க If முடியாது. not God, I am not here. தேவன் இல்லைன்னா நான் இங்க நிற்க My முடியாது. strength has not protected me till today. என் பலன் என்னை இந்நாள் வரைக்கும் பாதுகாக்கவில்லை. Not the people around me, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் இல்லை. but the grace of God. ஆனா ஆண்டவருடைய கிருபை. Amen. ஹல்லேலூயா. And in verse 17 it says, "An horse is a vain thing for safety, neither shall he deliver any by his great strength." 17. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. Oh, hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Even if you fly very high or whatever kind of source you have to fly, but you cannot save yourself. நான் இங்க இருந்து எப்படியாச்சும் நான் தப்பிச்சிருவேன், எப்படியா பறந்தாச்சும் நான் போயிருவேன் நினைச்சாலும் ஆனா உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ள An முடியாது, horse தப்புவிக்க cannot முடியாது. support you. உங்க ஒரு குதிரை The உங்களுக்கு உதவி horses செய்ய are like முடியாது. planes here. The horses are like planes and jets here. இங்க அந்த நாட்களிலே இந்த குதிரை தான் இப்போ நம்ம பார்க்கிற விமானமும் ஜெட்டை போல They இருந்திருக்கிறது. cannot protect you and me. அது நம்மளை இப்பொழுது பாதுகாக்க முடியாது. I always thought one thing. நான் எப்பவுமே ஒரு காரியத்தை I யோசித்து always பார்த்திருக்கிறேன். think about one thing. ஒரு காரியத்தை நான் யோசிப்பேன். And the Lord said the protection of the church. சபையின் பாதுகாப்பை குறித்து The ஆண்டவர் Lord பேசினார். said the protection of the church. ஆண்டவர் சபையின் பாதுகாப்பை குறித்து This year the பேசினார். Lord spoke about the protection of the church. ஆண்டவர் இந்த ஆண்டிலே சபையின் பாதுகாப்பை பற்றி The பேசினார். oil which protects, the blood of Jesus which protects you and me. நம்மையும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற அந்த எண்ணெய், உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற அந்த ரத்தம். But he never opened his mouth to speak about the things what is going to come. ஆனா வரப்போகிற காரியங்களை குறித்து தேவன் இப்போ வரைக்கும் பேசுறதற்கு அவருடைய வாயை திறக்கவில்லை. He never spoke anything about these disasters. இந்த அழிவுகளை பற்றி அவர் இன்னும் பேசவில்லை. And I said, if the Lord has not spoken, I don't speak. நானும் அததான் சொன்னேன், தேவன் எனக்கு சொல்லல, அதனால நானும் பேசல. So it's like that. So it's going to be very fierce. அது ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது. So the way in which how it started 2025, இந்த that we can find. 2025 ஆண்டு தொடங்கினதை வைத்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Last week on Wednesday, I think we had a great earthquake. போன வாரம் புதன்கிழமை I think in ஒரு Nepal. நேபாள்ல ஒரு பெரிய நிலநடுக்கம் Very நடந்திருக்கிறது. massive earthquake. ரொம்ப அது பயங்கரமான ஒரு And நிலநடுக்கம். They told India will have a tsunami. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க நேபாள்ல நிலநடுக்கம் வந்தனால இந்திய தேசத்திற்கு India சுனாமி will be எச்சரிக்கை இருக்கு. affected by tsunami. இந்தியாவுக்கு சுனாமி வரும்னு சொன்னாங்க. Tsunami came, சுனாமியும் வந்துச்சு, but not to India. ஆனா இந்தியாவுக்கு வரல. It went very high. அது ரொம்ப அந்த அலைகள் ரொம்ப உயரமா எழும்பினது, ரொம்ப உயரமா எழும்பினது, 30 feet high. 30 அடி உயரத்துக்கு எழும்பி இருக்கிறது. So, but nothing came to India. ஆனா இந்தியாவுக்கு நோக்கி ஒண்ணும் வரவில்லை. Oh my dear people, அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, something is started 2025. The Lord, you know, something is happening in this world. இந்த 2025 ஆண்டு ஆரம்பத்துல இருந்தே இந்த உலகத்துல ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. So from the first week, the Lord wanted me to pray with oil for all the people of the church. முதல் வாரத்துல இருந்து நம்மளுடைய சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணெயை வைத்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் And பேசினார். ours is a vain thing for safety, neither shall we deliver any by his great strength. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. Deliver by his great strength. அது அதனுடைய அந்த வீரியத்தால் அதை தப்புவித்துக் கொள்ள முடியாது. Only the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான். Only the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் If you மட்டும்தான். don't claim the blood of Jesus in your family, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்க குடும்பத்திற்காக நீங்க எடுத்துக்கொள்ளாம then the இருப்பீங்கன்னா problem will start. அப்பொழுதுதான் பிரச்சனைகள் Oh தொடங்கும். Lord, let me
be always under your blood. ஆண்டவராகிய தேவனே எப்பொழுதும் உம் இரத்தத்தின் அடியிலே நான் இருக்க Oh, வேண்டும். hallelujah. 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 Last week I prayed and this week also I'll pray. I think I'll be praying till the Lord says. போன வாரம் நான் ஜெபித்தேன், இந்த வாரமும் நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் சொல்ற Why, வரைக்கும் நான் you ஜெபித்துக் might கொண்டிருப்பேன். ask, why? நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர், ஏன் I do பாஸ்டர், not ஏன் know. I பாஸ்டர்? do not know. Might be something else which is going to come and affect the people of this India. எனக்கு தெரியல ஏன் என்று. இந்த இந்தியா தேசத்தில் ஏதோ ஒரு காரியம் வந்து ஜனங்களை தாக்குவதற்காக இருக்கலாம். Might be due to some kind of virus or whatever it is. ஒரு வைரஸ் நிமித்தமா இருக்கலாம், இல்ல எதுவாக இருக்கலாம். So, great disasters for the people who are not covered by the blood of Jesus Christ. ஆண்டவருடைய இரத்தத்தினால் மூடப்படாமல் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய ஆபத்துகள். And in verse 18 it says, "Behold, the eye of the Lord is upon them that fear him, upon them that hope in his mercy." 18ஆம் வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். In verse 19 it says, but in Tamil in 19 it says, to deliver the souls from death and to keep them alive in famine. காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் The நோக்கமாயிருக்கிறது. eyes of the Lord shall be watching. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல The eyes நோக்கமாயிருக்கும். of the Lord shall be watching you. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல The eyes of நோக்கமாயிருக்கும். the Lord shall be watching you, and the blood of Jesus Christ will be protecting you and me. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. In verse 20 it says, our soul waiteth for the Lord, he is our help and our shield. 20ஆம் வசனம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். Hallelujah. ஹல்லேலூயா. And this 2025 flood of evil attacks shall not be able to overcome me and my family, because our soul waiteth for the Lord, he is our help and our shield. இந்த 2025ஆம் ஆண்டிலே சாத்தான் கொண்டு வருகிற அவனுடைய தீயான காரியங்கள் ஒரு வெள்ளத்தை போல வந்தாலும் அது நம்மளை தொட முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் அவரை மேல் காத்திருக்கிறவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. Because the blood of Jesus Christ has been upon them. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்கள் மேல் இருக்கிறபடினாலே. And verse 21 says, for our heart shall rejoice in him, because we have trusted in his holy name. 21ஆம் வசனம், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். And in verse 22 it says, let thy mercy, O Lord, be upon us. Let thy mercy, O Lord, be upon us. 22ஆம் வசனம், கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. According as we hope in thee. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே. According as we hope in thee. நாங்கள் உம்மை நம்பி Let இருக்கிறபடியே thy mercy, O Lord, be upon us. உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. Be upon us always. உங்க கிருபை எங்க மேல இருப்பதாக Morning and ஆண்டவரே. evening. Hallelujah. காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும். Morning and evening. Hallelujah. காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் இருப்பதாக. Hallelujah. Rejoice in the Lord. கர்த்தருக்குள் களி கூறுங்க. Rejoice in the Lord always. உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் And களி again I say கூறுவதாக. rejoice. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் களி கூறுங்கள். Rejoice. Rejoice. And again I say rejoice. Rejoice. Come on. Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice in the Lord always, And again I say rejoice. 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 And again I say rejoice. 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 And again I say rejoice. Rejoice in the Lord always. And again I say rejoice. Rejoice in the Lord always. And again I say rejoice. Come on, say rejoice. Rejoice. And again I say rejoice. 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 And again I say rejoice. Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice
மறுபடியும் சொல்லுகிறேன், நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். மறுபடியும் அதை சொல்லுகிறேன், சந்தோஷமாய் 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 நான் இருந்திடுவேன். And the mercies of the Lord shall be upon me, and I will say, rejoice. And the mercies of the Lord shall be upon me, and I will say again, rejoice. Rejoice, 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 rejoice. And again I say rejoice. Rejoice. And again I say rejoice. Rejoice in the power Lord. of the evil spirit, by the power of the Holy Spirit. We will break the power of the evil spirit by the power of the Holy Spirit. I'll say rejoice, rejoice, and again I say rejoice. Rejoice, and again I say rejoice. Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice in the Lord always, and again I say rejoice. Hallelujah. Let thy mercy, O Lord, be upon us according as we hope in thee. Let the mercy of the Lord be upon us கர்த்தரை நம்பி இருக்கிறபடியே உம்முடைய கிருபை எங்க மேல இருப்பதாக. according as we hope in thee. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் As மேல we hope in இருப்பதாக. thee, O Lord. நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறபடியே ஆண்டவரே, My God, my comforter, என்னுடைய தேவனே, என்னை ஆறுதல் செய்கிற தேவனே, my great comforter. எனக்கு ஆதரவாக இருக்கிற என்னுடைய Lord, ஆண்டவரே, who did great things in my life. என் வாழ்க்கையில பெரிய அற்புதமான காரியங்களை செய்த I தேவன். worship His name. அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் I believe in உயர்த்துவேன். His name. அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்புவேன். Hallelujah. In verse Psalms 31, சங்கீதம் 31 அதிகாரம் in verse 15 it says, 15 வசனத்திலே, my times are in thy hand, deliver me from the hand of mine enemies. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் And கைக்கும் from என்னை them தப்புவியும். that persecute me. என்னை துன்பப்படுத்துகிறவர்களுடைய கைகளுக்கும், From them that persecute me. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் From கைகளுக்கும், them that persecute me. என்னை துன்பப்படுத்துகிறவர்களுடைய கைகளுக்கும். Hallelujah. My times are in His hand. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் My இருக்கிறது. times are in your hand, O Lord. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது Deliver ஆண்டவரே. me from the hand of mine enemies. என்னுடைய சத்துருக்களின் கைகளிலிருந்து என்னை விடுதலை From them that செய்யும். persecute me. என்னை துன்பப்படுத்துகிறவர்களுடைய கைகளிலிருந்து Make thy face shine upon thy servant. Save me from thy, for thy mercy's sake. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். Let me not be ashamed, O Lord, for I have called upon thee. Let the wicked be ashamed, and let them be silent in the grave. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Let me not be ashamed, O Lord. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. Let me not be ashamed, O Lord. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக கூடாது. Unto thee. Ni beat the fall up and now. Ni anigat sa now. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in thee. Let me not be ashamed, let not my enemies triumph over me. Show me thy face, O Lord. Teach me thy path, O Lord. Oh
trust in thee. I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. உம்மிடத்திலே நான் உயர்த்துகிறேன். உம் கண்களை நான் நோக்கி பார்க்கின்றேன். என் தேவரே, உம்மை நம்பியுள்ளேன். ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருக்க. Unto thee, O Lord, do I lift up my soul. Yandro niaka yandro. Unto thee, Come on, sing unto the Lord. do I lift up my soul. Oh my God, Oh my I God, trust in thee. I trust in thee. Let me not be ashamed. Let Let not me my not be enemies. ashamed. Let not my enemies triumph over me. Open me a new way, so that I might prosper. புது வழியை எனக்கு நீங்க ஏற்படுத்தும். உம் வழிகளில் நான் நடக்கும் போது சத்துரானவன் என்னை கீழே தள்ள விடாமல் பாதுகாத்தலும். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், எதுக்கும் கலங்காதே. Do not fear. Do not fear of anything. எதை குறித்தும் பயப்படாதே. உன் கைகளை பிடித்து இந்த வருஷம் நடத்துவேன். I'll hold your hand and I will lead. It's 2025. Nothing shall come near you. உன்னை ஏதும் நெருங்காது. நான் உன்னோடு இருக்கிறேன். I'm with you. I'm your God. I am Jehovah Rapha. நான் Jehovah Rapha. And the Lord who heals you. உன்னை சுகமாக்கும் தேவன். I'll protect you today, tomorrow, and after. I shall be with you. உன்னை இன்று பாதுகாப்பேன். மாலையும் பிறகும் பாதுகாப்பேனே. என் கரங்களில் நான் உன்னை கொண்டு செல்லுவேன். சாத்தானின் ஆயுதங்கள் உன்மேல் பாடாது. The weapon of the evil one shall not be able to touch you, because I'm your God. I shall protect you today and tomorrow. நான் உன் தேவன், இன்றும் நாளையும் உன்னை பாதுகாப்பேனே. I will send a wave. ஒரு அலையை நான் அனுப்புவேன். It shall come near you. உன்கிட்டே அந்த அலை வரும். It's a wave of blessing. அது ஆசீர்வாதத்தின் அலை. It shall come and touch you. உன்னை வந்தது தொடும். When it touches you, அது உன்னை தொடும்போது you shall be blessed. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்.
because the favor of the Lord is come and touched you. ஆண்டவருடைய தயவு உன்னை வந்து தொட்டதென்று நீ சொல்வாய். அந்த குணான ஸ்திரீ கர்த்தரின் சரீரத்தில் உள்ள அவர் வஸ்திரத்தை தொட்டபோது சுகமானது போல். You shall touch the garment of the Lord and your heat today into the sugamanaay. Wherever you are, the Lord is saying to you, you are healed. நீ எங்கிருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் சுகமானாய். Hallelujah. There is a healing power. சுகமாக்கும் வல்லமை it's upon us. நம்மை சுற்றிலும் இருக்கிறது. To touch us. நம்மை தொடுவதற்கு. To heal us. நம்மை சுகப்படுத்துவதற்கு. ஓ ரபாலா கன்யாதுரோ உம்மை நம்பியுள்ளே ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதீர்கள். You are the top my soul unto the old. Ora matra kanyandro, do I lift up my soul? Do I lift up my soul? Oh my God, I trust in Thee. Let me not be ashamed. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Show me Thy ways. Thy ways, O Lord. Teach me Thy paths. Thy paths, O Lord. Oh my God. I trust in Thee. I trust in Thee. I trust in Thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. ஒரு என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. Who is my enemy? யார் என் சத்துரு? சாத்தான் தானே. Oh, Satan is my enemy. You're my only God, Lord Jehovah. Jehovah Rapha, the healing God shall be upon me today and always. Oh, my wings shall rise. Solomon, my wings shall rise. என்னுடைய செட்டைகள் உயிர எழும்பும். And I shall fly above. நான் மேலே பறந்து வருவேன். By the power of God. ஆண்டவருடைய வல்லமையினால். And the Lord shall say to me. அப்பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார். Oh my dear servant. என்னுடைய அன்பான பிள்ளையே. I am with you. நான் உன்னோடவே இருக்கிறேன். And I will be with you. நான் எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். And I will be for you. உனக்காக நான் இருப்பேன்.
Do not worry about anything, எதை பற்றியும் கவலைப்படாத, for I am with you. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். I will put your enemies down. நான் உன் சத்துக்களை கீழே தள்ளுவேன். They cannot pierce the arrows upon you, அவர்கள் அவங்களுடைய அம்புகளை உனக்கு விரோதமாக ஏவ முடியாது. because I'm your shield ஏன்னா நானே உன்னுடைய கேடகம், and I'm your fortress, நான் உன்னுடைய கோட்டை. and I will protect you from every evil. From every evil. எல்லா தீமையிலிருந்தும் நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன். You've been chosen நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் by the Lord your God. உன்னுடைய ஆண்டவராகிய தேவனால். He says to you, அவர் உன்கிட்ட சொல்லுகிறார், you're my favorite. நீ எனக்கு பிரியமானவன். Oh, my favorite. உன்னுடைய பிரியமானவளே, Do not worry about நீ anything. எதை பற்றியும் கவலைப்படாத. I'm your God. I shall be with you நான் உன்னுடைய தேவன், நான் உன்னோடனே இருப்பேன். and heal you உன்னை சுகப்படுத்துவேன், and protect you. உன்னை பாதுகாப்பேன். Fierce arrows might come. அம்புகள் உனக்கு விரோதமாக வீசப்படலாம், They cannot be able to touch you, அவர்கள் உன்னை தொட முடியாது. because I'm your shield. ஏன்னா நானே உன்னுடைய கேடகம். The arrows will go back to the place where it started, அந்த அம்புகள் எங்க இருந்து வந்ததோ அங்கேயே திரும்ப செல்லும். and I'm your God, நானே உன்னுடைய தேவன், your protector. உன்னை பாதுகாக்கிற தேவன். By the blood of the Lamb, ஆட்டுக்குட்டியின் you ரத்தத்தினால் shall be protected, நீ பாதுகாக்கப்படுவாய். and your family. உன்னுடைய குடும்பம், Nothing shall happen to you உனக்கு ஒன்றுமே நடக்காது. and your உன் family. குடும்பத்துக்கும் You're covered by the blood, நீ ரத்தத்தினால் by மூடப்பட்டிருக்கிறாய். the blood of the Lamb. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் Jesus Christ shed his blood for you, இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தத்தை and it's சிந்தினார். upon you, my child. அவருடைய ரத்தம் உன் மேல இருக்குது என்னுடைய So பிள்ளையே. you're protected அதனால் நீ from பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். every evil and every kind of problem. எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா தீங்கான காரியங்களிலும் இருந்து. Do not worry about the things what's happening. நடக்கிறதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். Just be quiet, அமைதியா இரு. because I'm your God. ஏன்னா நானே உன்னுடைய தேவன். I'll hold your right hand உன்னுடைய வலது கையை நான் பிடிப்பேன். and I will make you walk. நான் உன்னை நடக்க பண்ணுவேன், உன்னை நடக்க பண்ணுவேன். because you're not able to walk, ஏன்னா உன்னால நடக்க முடியல. but I will make you to walk in the highest places. ஆனா where உன்னுடைய you cannot உயர்ந்த see. ஸ்தலங்களிலே உன்னை நான் நடக்க வைப்பேன். You're not seeing நீ those பார்க்காத places. இடங்களிலே Your eyes shall be opened, உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். because I shall open your eyes. ஏன்னா நானே உன்னுடைய கண்ணை I திறப்பேன். say to you, Ephphatha, எப்பத்தா என்று சொல்லுவேன். your eyes shall be opened, அப்பொழுது உன் கண்கள் your திறக்கப்படும். spiritual eyes shall be opened. உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். Then you shall see the angels of the Lord அப்பொழுது ஆண்டவருடைய தேவ தூதர்களை நீ பார்ப்பாய். all flying around you உன்னை and சுற்றிலும் you பறந்து and கொண்டிருக்கிறது. your family. உன்னையும் உன் குடும்பத்தையும். The protector, Jesus Christ, பாதுகாவலர் இயேசு கிறிஸ்து has come very near to you, உன் பக்கத்துல ரொம்ப அருகிலே வந்துட்டாரு. and he says to you, my time has come for you. உன்னுடைய நேரம் வந்து விட்டது என்று The சொல்லுவார். time for me to bless you and your family. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற நேரம். You had a great desire ஒரு பெரிய வாஞ்சை உனக்குள்ள இருந்தது. for many, many, many days. எத்தனையோ நாட்களாக The desires of you shall be given to you by the Lord. உன்னுடைய வாஞ்சைகள் ஆண்டவரால் உனக்கு கொடுக்கப்படும். Oh, I am your God. நான் உன் தேவன். You shall not be left alone. நீ தனிமையா விடப்பட மாட்டாய். You shall not be left alone. நீ தனியா விடப்பட மாட்டாய். I will be with you. ஏன்னா நான் உன் கூட இருப்பேன். And I say to you, நான் உன்கிட்ட சொல்றேன், my dear, you are my dear. என்னுடைய அன்பானவங்களே, நீ என்னுடைய அன்பானவள். You are my dear, so I shall protect my dear from the evil one. நீ எனக்கு அன்பா இருக்கிறபடினால எல்லா காரியங்களிலும் இருந்து உன்னை நான் விலக்கி பாதுகாப்பேன். And my eyes
all of favor, என்னுடைய தயவு நிறைந்த கண்கள் always favor to you. உனக்கு எப்பொழுதுமே தயவோட வந்திருக்கிறது. Just say to me, O Lord, நீ என்கிட்ட சொல்லு, என் ஆண்டவராகிய தேவனே, call upon my என் name, நாமத்தை நோக்கி நீ கூப்பிடு, and you shall see great miracles happening in your அப்பொழுது life, உன் வாழ்க்கையில பெரிய அதிசயங்கள் நடக்கிறதை நீ பார்க்க முடியும். and you shall see it immediately. அதை உடனடியாக உன்னால பார்க்க முடியும். There's a breakthrough which is moving forward before you, for you, my dear. உனக்காக ஒரு மாற்றம் உனக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறது. Oh, just see the Lord. ஆண்டவரை நோக்கி நீ பாரு, He is walking before you, அவர் உனக்கு முன்பதாக நடந்து கொண்டே and இருக்கிறார். before him there are angels. Before him there are angels அவருக்கு முன்பதாக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். marching before him அவருக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. with great swords in their hands, அவங்க கைகளிலே பெரிய ஈட்டியுடன் and saying one word, ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டு போறாங்க. for the Lord is good and his mercies endureth forever. என்ன வார்த்தைனா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் For உள்ளது. the Lord is good and his mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை For the என்றென்றைக்கும் Lord is உள்ளது. good and his mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய For கிருபை the Lord is என்றென்றைக்கும் good and உள்ளது. his mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. Hallelujah. I was glad when they said unto me, let us go to the house of the Lord. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O God, do I lift up my soul. Oh my God, I trust in thee. I trust in thee. Let me not be ashamed. Let not Let my me not be enemies ashamed. Let not my enemies triumph over me. என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது. நான் தந்த உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன். எவ்வளவு காலம் நானி நீ அடிமைத்தனத்தில் இருப்பாய். உன்னை விடுவிக்க என் கரம் உன் முன் இருக்கிறதை பார்க்கலையா நீ? யாக்கோபே யாக்கோபே என் தோழனே, யாக்கோபே யாக்கோபே என் தோழனே, சிறிய இடத்தில் இருந்து உன்னை தெரிந்து கொண்டேன். ராஜாக்கள் மத்தியில் உன்னை கொண்டு சென்று உன்னை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. Amen. So the blessings of the Lord shall be upon you and your family. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் இருக்கும். So I declare with my mouth what the Lord says to you. என் வாயினால் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். Last week, by the grace of God, the Lord took me to Erkat. போன வாரம் ஆண்டுடைய கிருபையினால் நான் ஏற்காடுக்கு நான் போனேன். And every time I go to Erkat, I go with shivering. எல்லா முறையும் நான் ஏற்காடுக்கு போகும்போதெல்லாம் ஒரு நடுக்கத்தோட தான் நான் போவேன். Because I want the Lord to move. ஏன்னா ஆண்டவர் அசைய வேண்டும் என்பது For the என்னுடைய people இதயத்துல of இருக்கும். the Lord. ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக. Then I went in 2013. 2013 ஆண்டிலே நான் சென்ற போது There were no roads and there were no buses to those places. அந்த இடத்துக்குலாம் ரோடு இருக்காது, பஸ் எல்லாம் போகாது. Only small paths shall be there
through that we have to walk through the forest. சில இடங்களில தான் பாதை இருக்கும், அதுல நம்ம நடந்து போக And when வேண்டும். I had gone in 2006 or 2007, it was very, 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 very tough. அதுக்கு முன்னாடி 2006ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டுலாம் இன்னும் ரொம்ப மோசமா தான் Very, இருந்துச்சு. very tough. ரொம்ப கடினமாக இருந்தது. And we had to walk, there were also bears and all these கரடிகள் இருக்கும், நிறைய மிருக ஜீவன்கள் இருக்கும் அங்க. But the Lord had protected me for so many years that I have not fallen down in any slope. ஆனா இவ்வளவு நாள் ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு பாதையிலும் நடக்கும்போது என் கால்கள் இடறி விழாமல் இருக்கும்படி தேவன் என்னை பாதுகாத்து வந்தார். Great thing the Lord did. ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அதிசயமான காரியம். Walk for the Lord and the Lord shall bless us from his high places. ஏன்னா நம்ம ஆண்டவருக்காக நடக்கிறபடினாலே ஆண்டவர் அவருடைய உயர்ந்த ஸ்தலங்களிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். I wanted the blessings to come upon you. அந்த ஆசீர்வாதங்கள் உங்க மேல வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். Whenever I walk, I don't walk only for you but also for the people who cry to the Lord. அதனால நான் எப்பலாம் நடந்தனோ எனக்காக மட்டும் நடக்காம ஆண்டவர்கிட்ட ஜெபித்த அநேகருக்காக நான் நடந்தேன். And the poor ladies who are crying for the children, the people who are in the hospitals crying for the life of the children and the parents and the husbands and wives. விதவைகளுக்காகவும் ஏழை ஜனங்களுக்காக மருத்துவமனையில அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அவங்களுடைய கணவருக்காகவும் மனைவிக்காகவும் ஆண்டவரிடத்துல ஜீவனை கொடுக்கும்படி கெஞ்சி கொண்டு அழுது கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபித்தேன். Of God. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக. And they're crying to the Lord for the life of the children or life of the parents, husband, wife, or who might be. மருத்துவமனையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவனுக்காகவும் கணவருடைய ஜீவனுக்காகவும் மனைவியுடைய ஜீவனுக்காக ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டு இருக்கிற அந்த ஜெபத்திற்காக நான் ஜெபித்தேன். So whenever you might think that I'm only praying for you. I'm not only praying for you and my family. I pray for those people. I remember those people in the hospitals and the places they are crying to the Lord. நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் அவங்க ஃபேமிலிக்காகவும் நம்ம சபைக்காகவும் தான் ஜெபிப்பாரு. ஆனா நான் அதுக்கு மாத்திரம் ஜெபிக்கல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி எந்தெந்த காரணத்துக்காக எல்லாம் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அதற்காக நான் ஜெபித்தேன். Some kinds of faults because of that the children are over, they might suffering in the hospitals. அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவங்களுடைய பிள்ளைகள் மருத்துவமனையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். But they are crying to the Lord. ஆனா அவங்க ஆண்டவரிடத்தில் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவங்க ஆண்டவரிடத்தில் அழுது கொண்டு இருக்கிறாங்க. Asking the Lord for mercy. ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சி கொண்டு இருக்கிறார்கள். I pray with all my heart. I pray Lord for those widows. I pray for those people. I pray when I walk. I pray. அதனால என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அந்த விதவைகளுக்காகவும் அந்த ஜனங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். So when I walk around about the town, அந்த ஏற்காடு பட்டணத்தை சுத்தி ஒரு ரவுண்ட் நான் வாக்கிங் போவேன். That's a round full that ஏற்காடு I have to walk. அந்த ஏற்காடு பட்டணமே அப்படியே ஃபுல்லா அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும். Might be not a very big round, but people with me felt little hard, but whatever it is, we had to walk. ரொம்ப பெரிய ரவுண்ட்னு சொல்ல முடியாது. ஆனா என் கூட நடந்தவங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் நடந்தோம். But I do not know, but morning and evening praying. காலையிலும் மாலையிலும் ஜெபித்து கொண்டு நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். In the heart I'll be praying for those people. இருதயத்துல அந்த ஜனங்களுக்காக ஒரு ஜெபத்தோட நான் நடந்து கொண்டிருந்தேன். You might not know, you might not have seen, I might have not seen, I might not know, but I know there are people every minute crying to the Lord for the favor of the Lord. நமக்கு யாருன்னு தெரியாது, யாருக்காக ஜெபிக்கிறோம் தெரியாது. ஆனா ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் தயவுக்காகவும் கெஞ்சி கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். People are crying in the hospitals for the children and other people. ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரிடத்துல அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்காகவும் ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார். அழுது ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. I pray for those people. அந்த ஜனங்களுக்காக நான் ஜெபித்தேன். Maybe when I was slightly younger, it had been easier for me to travel and come back. கொஞ்சம் சின்ன வயசு இருக்கும்போது போவதும் வருவதும் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. Because when I was 41 42 it was good and I was able to walk. ஏன்னா 41 வயசு 42 வயசு இருக்கும்போது என்னால நடக்க முடிஞ்சிச்சு. ஈஸியா போயிட்டு திரும்ப வர முடிஞ்சது. But now I'm really thinking how is it possible, but even still I have the same power by the Lord to walk. இப்பொழுதும் நான் யோசிப்பேன், ஆனா ஆண்டவருடைய பலத்தினால்
அந்த பலனே அதே பலன் ஆண்டவருடைய பலன் எனக்கு இருக்கிறபடினாலே நான் நடக்கிறேன். I might feel a little tired because of the body which is always tired because the word of God says like that. வயது நிமித்தமாக சரீரத்திலே சோர்வு காணப்படலாம். But I don't feel much of that. ஆனா அது எனக்கு அதிகமா தெரியல. Because when I pray, when I think about these widows and when I think about the people praying to the Lord, for them when I'm walking, I felt no. I will not be tired. I will not get tired. I will walk. இந்த விதவைகளை நினைத்து பார்க்கும்போது இல்ல, இந்த ஜனங்களை நினைத்து பார்க்கும்போது இல்ல, பரவாயில்ல, நான் சோர்வடைய மாட்டேன், நான் நடப்பேன் என்று உற்சாகமாக என்னால் நடக்க முடிகிறது. When I see in my heart the crying of the people, I will say no, I will not get tired. I will walk. அந்த ஜனங்கள் பாரத்துடன் ஆண்டவரிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அதை நினைக்கும் போது எனக்கு இல்ல, நான் சோர்வடைய மாட்டேன், நான் நடப்பேன், நான் நடந்திருப்பேன். Goes away. என்னுடைய சோர்வு எல்லாமே போய்விடும். All my tiredness goes away. என்னுடைய சோர்வு எல்லாமே போயிடும். Oh, my dear people. அன்பான தேவனுடைய பிள்ளையே, whenever I reach Erkad, it's not like Chennai. ஏற்காடு போகும்போதெல்லாம் அது சென்னை மாதிரி கிடையாது. It's a torment place. அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு இடம். It might look beautiful. பார்க்க நல்லா இருக்கும். But full evil powers. ஆனா சாத்தானுடைய வல்லமைகள் அதிகமாக கிரியை செய்கிற இடம். If you don't break the powers of the evil one, people cannot be delivered. சாத்தானுடைய வல்லமைகளை நாம் முறியடிக்கலனா ஜனங்கள் விடுதலை அடைய முடியாது. Who will go on behalf of me? அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்காக யார் போவா? Who will go on behalf of me? எனக்காக யார் போவா? No, everyone were silent. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. In the Bible it says, who will go on behalf of me? வேதத்தில் எழுதி இருக்கிறது, யார் எனக்காக போவா? Everyone were silent. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. And suddenly one sound came. திடீரென்று ஒரு சத்தம் வந்தது. The sound of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சத்தம். I will go. நான் போவேன். I will go. நான் போறேன். My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாதிரி தான் இதுவும். To make the people to get delivered, you should do something pleasing to the Lord, and you should pray, and the evil powers shall be broken by the Lord and his angels. ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும், சாத்தானுடைய வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமா ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டும். அங்க போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஆண்டுடைய சித்தத்தை செய்யும் போது, அவருடைய ஜெபத்தை நீங்க செய்யும் போது, அந்த சாத்தானுடைய வல்லமைகளை நீங்க உடைக்கும் போது, அந்த நேரத்துல ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். Many people walk to their religious places. நம்ம இந்திய தேசத்துல நிறைய பேர் அவங்களுடைய மதத்தை சேர்ந்த அந்த புனித ஸ்தலத்துக்கு நடந்து போறவங்க இருக்காங்க. 100 miles, 100 kilometers, they walk 50, 60 kilometers. எவ்வளவு கிலோமீட்டர்லாம் நடந்தே போவாங்க. அவங்களுடைய புனித இடம்னு சொல்வாங்க. Walk. நடந்தே போவாங்க. And for what reason? எதற்காக என்று? Not for protecting you and your family. உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு இல்ல. To get washed of their sins. அவங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக. For their own self. அவங்களுடைய சுயத்திற்காக. But we are not called like that. ஆனா நாங்களும் அந்த மாதிரியான அழைப்பிலே இருக்கிறவர்கள் அல்ல. We are not like that. அந்த அழைப்பிலே இருக்கிற ஜனங்கள் அல்ல. We have been called to pray for the people who cry unto the Lord for mercy and deliverance. ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் விடுதலைக்காகவும் ஆண்டவரை நோக்கி கதறி அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிற ஜனங்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. So it's good that we do a wonderful job. இந்த மாதிரியான காரியங்களை செய்வது நமக்கு நல்லதா இருக்கிறது. My dad used to tell, எங்க அப்பா எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, you are very very brave. நீ ரொம்ப தைரியசாலி. Yes, I am brave. ஆமா, நான் தைரியசாலி தான். I am not bothered about death or anything. நான் மரணத்தை குறித்தோ எந்த ஒரு காரியத்தை குறித்தோ பயப்பட மாட்டேன். I will not be bothered about anything. எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். My father used to tell, you are very very brave. என் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, உனக்கு தைரியம் அதிகம். I am not so brave in this world. ஆனா உலகத்திலே பார்க்கும்போது நான் ஒரு தைரியசாலியா இல்லாம இருக்கலாம். But in spiritual life, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில through the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியோட பலத்தின் மூலமாக I am brave. நான் ஒரு தைரியசாலி. When the Lord is in my side, தேவன் என் சார்பிலே இருக்கும்போது,
what can man or evil spirits do to me? மனுஷனோ சாத்தானுடைய ஆவியோ எனக்கு விரோதமாக என்ன செய்ய When முடியும்? the Lord is in my side, தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது what can man or evil spirits or fallen angels do something against me and my family? மனுஷனும் சாத்தானுடைய வல்லமையும் கீழே அவனுடைய விழுந்த தூதர்களும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக என்ன செய்ய முடியும்? He cannot scratch me, அவன் என்ன தொடவே முடியாது. because if he tries to touch me, he is trying to touch the apple of the eye of the Lord. ஏன்னா அவன் என்ன தொட நினைச்சானா ஆண்டவருடைய கண்ணின் மணியை அவன் தொடுகிறது போல. And this time today morning the Lord spoke. இந்த நாளிலே காலையில் ஆண்டவர் பேசினார். You walk, நீ நட, you walk, நீ நட, you walk. நீ நட. You know what will happen to the evil spirits and the evil ones? அப்பொழுது சாத்தானுக்கும் அவனுடைய வல்லமைக்கும் என்ன ஆகும் என்று They தெரியுமா? will hide themselves but from not seeing you. உன்னை பார்த்திடக்கூடாதபடிக்கு அவர்கள் அவர்களை ஒளிந்து கொள்வார்கள். மறைத்துக் கொள்வார்கள். They will be very scared to see you and they will hide their face from you. உன்னை பார்க்கிறதுக்கே பயந்துட்டு உன்கிட்ட இருந்து அவங்க முகத்தை மறைச்சு கொள்வார்கள், This ஒளிச்சு is what வச்சிருவாங்க. the Lord spoke from Rehoboth today morning, and I'm able to remember what he spoke. இந்நாளிலே காலையிலே ரெஹோபோத்ல இருந்து ஆண்டவராகிய தேவன் இதைதான் பேசினார். He said the evil ones and the evil powers will try to hide themselves by not seeing you. நீ Hallelujah. நடக்க நடக்க சாத்தானும் அவனுடைய வல்லமை அவனுடைய ஆவிகளும் உன்னை பார்க்க கூடாதபடிக்கு அது ஒளித்து வைக்கும், இல்ல மறைச்சுக்கும், தன்னை மறைத்துக் கொள்ளும். தன்னை மறைத்துக் கொள்ளும். தன்னை மறைத்து முகத்தை மறைத்து வேற பக்கம் திருப்பி நம்மை பார்க்காதபடி கர்த்தர் செய்திருக்கிறார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னால் அதை செய்தார், அதை செய்தார், அதை சொல்லுவார். ஹல்லேலூயா. இப்பொழுது அதை செய்கிறார், அதை சொல்கிறார். இதோ சத்ருவானவன் சகல வல்லமை கொண்டு அவன் வீரியத்தை எழுப்பி வந்து நின்றாலும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம் பக்கத்தில் இருக்கிறபடினால், அவருடைய தூதர்கள் பலத்தோடு நம்மை சுற்றி இருக்கிறபடினால், கர்த்தராகிய ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய வல்லமை நம்மை இருக்கிறபடினால், சாத்தான் நம்மை பார்க்க கூடாதபடி தன்னை மறைத்துக் கொண்டு தன் முகத்தை ஒளித்துக் கொள்ளுவான். கர்த்தரோ ஆண்டவர், அவரே ரட்சகர், அவரே ஜீவனுள்ள தேவன். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எந்த தேசமானாலும் எந்த நாடா இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார்? நீ சாதாரணமான ஜாதியாய் ஒரு மூலையில ஒரு ஓரத்துல நடந்து கொண்டிருந்தாய். கர்த்தர் உன்னை இழுத்து கொண்டு வந்து, வா, நீ வெறுமையாய் நடக்காத, எனக்காக நட. நான் உனக்கு காண்பிக்க போகிற பொக்கிஷங்களை நீ பார்க்கும் போது ஆச்சரியப்பட்டு, கர்த்தாவே, நீர் எனக்கு செய்த நன்மைகளை நான் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே. உம்முடைய கரம் வல்லமை நிறைந்த கரம் ஆண்டவரே. இதுவரை நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. இதோ கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டவுடன் கர்த்தர் சொன்ன வார்த்தை என் இதயத்துக்குள் நுழைந்து, என் இதய கதவை திறந்து, என் இதயத்துக்குள்ளே சென்று அவர் கர்த்தருடைய வார்த்தையினால் என் இதயத்தில் எழுதினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீ மூடப்பட்டிருக்கிறாய். நீ நடக்கிற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூடப்படும். கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கப்படி எல்லா தேசங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா கிராமங்களுக்கும் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்கள் பேசுகிற வார்த்தை கேட்டவுடனே, இது என்ன புதிய சுவிசேஷம், இது புதிய சுவிசேஷம், இதுவரைக்கும் நாங்க கேட்டதில்லை. கர்த்தரோ அவருடைய வார்த்தையை அவருடைய தூதர்கள் மூலமாக அனுப்புகிறார். கர்த்தர் பேசுகிறார். நான் கர்த்தர், நான் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல, நான் சொல்வதை செய்கிற தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். நீ சாதாரணமானவன் அல்ல, சாதாரணமானவள் அல்ல. சாதாரண காரியத்தை ஏங்கிக் கொண்டிருக்காத, உயர்ந்த காரியத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். நீ சாதாரணமா ஏதோ சாதாரண வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டாய் என்று நினைக்காதே. உகந்த வாழ்க்கை, உகந்த வாழ்க்கை, உன்னை ஒரு தூதனை போல நீ
ஒரு மனுஷனா இருந்தாலும் ஸ்திரியா இருந்தாலும் ஒரு தூதனை போல உன்னை நான் பயன்படுத்தும்படி உகந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். நீ பயப்படாதே, இதோ சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் என் ஜனத்தை சந்திக்கும்படி வந்திருக்கிறேன். என் தூதர்கள் என் வார்த்தை கொண்டு செல்லுகிறார்கள். அது பறந்து போகும். அலைகளை போல மலைகளின் மேலே ஏறி 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 பறந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்பவர் யார்? செங்கடலை நடுவாய் பிரித்த எந்த செங்கடலை நடுவாய் பிரித்த சொல்லுங்க தாங்கினி நாள் வரையில் தயவாய் மாதயமாய் தாங்கினீரின் நாள் வரையில் தயவாய் மாதயமாய் మంచు దేవుడు என்ன சொல்லுவீங்க? நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை 2025 நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நல்லவர் இயேசு நல்கிய எல்லா சாத்தான் ஆயுதங்களோட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரும்போது கர்த்தரோ தம் தூதர்கள் மூலமாய் அவர்களை விடுவிப்பார், பாதுகாப்பார் சண்டைகளில் நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் இயேசு. Come on, sing it to the Lord. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நல்லவர் இயேசு Hallelujah. And in Psalms 29, Same, take Psalms 29. சங்கீதம் 29ஆம் அதிகாரம். In verse 2 I read, give unto the Lord the glory due unto his name. Worship the Lord in the beauty of his holiness. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். The voice of the Lord is upon the waters. The God of glory thundereth. The Lord is upon many waters. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். Hallelujah. 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 When you go to Genesis, don't take. When you go to Genesis, ஆதியாகமம் புத்தகத்தை நீங்கள் போகும்போது, when you go to Genesis, ஆதியாகமம் புத்தகத்திலே there was no man. அங்கே மனுஷங்க கிடையாது. There was nothing. ஒண்ணுமே இல்ல. There was nothing. ஒண்ணுமே இல்ல. No living creature. ஒரு உயிருள்ள ஜீவனும் இல்லை. Where was the spirit of the living God? அப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருந்தார்? On the waters. ஜலத்தின் மேல். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Hallelujah. Hallelujah. The voice of the Lord upon the waters, and the God of glory thundereth. The Lord is upon many waters. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார்.
And in verse 4 it says, the voice of the Lord is powerful. The voice of the Lord is full of majesty. 4ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. In verse 5 it says, the voice of the Lord breaketh the cedars. The Lord breaketh the cedars of Lebanon. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். In verse 6 he says, he maketh them also to skip like a calf, Lebanon and Sirion like a young unicorn. அவைகளை கன்று குட்டிகளை போலவும் லீபோனையும் சீரியானையும் காண்டா மிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார். And verse 7, the voice of the Lord divided the flames of fire. கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலியை பிளக்கும். In verse 8, the voice of the Lord shaketh the wilderness. The Lord shaketh the wilderness of Kadesh. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். And the voice of the Lord maketh the hens to come and discovereth the forest. And in his temple doth everyone speak of his glory. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாகும், அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். And verse 10 says, the Lord sitteth upon the flood. The Lord sitteth king forever. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். In verse 11 it says, the Lord will give strength unto his people. The Lord will bless his people with peace. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். So when the Lord wants to give peace to the people of God, ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும்போது, the prayer walk is very powerful. ஜெபத்திலே நடக்கிறது ரொம்ப வல்லமை. The prayer walk is very powerful. ஜெபத்திலே நடக்கிறது ரொம்ப வல்லமை. Prayer walk is very powerful. ஜெபத்திலே நடக்கிறது ரொம்ப வல்லமையா இருக்கிறது. Prayer walk, ஜெப நடை ரொம்ப வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. It gives peace to the people who do not have peace. சமாதானமற்ற ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. Hallelujah. Hallelujah. We might feel restless without peace because we have to walk. சமாதானம் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்ம நடக்கும்போது சில நேரத்தில் நமக்கு சமாதானம் இல்லாம நடக்க வேண்டியதா இருக்கும். But to give peace to the people who call unto the name of the Lord, we have to walk. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுற ஜனங்களுடைய சமாதானத்திற்காக நாம் நடக்க வேண்டும். And the sound of the Lord shall be coming from the waves and from the sea. அப்பொழுது கர்த்தருடைய சத்தம் கடல்ல இருந்தும் தண்ணீர்களில் இருந்தும் துணித்து பறந்து வரும். The sound of the Lord. The sound of the Lord shall come from the waters. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களில் இருந்து வரும். To give peace for the உனக்கு people of சமாதானத்தை, God. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படி. What it does, the voice of the Lord in verse 9, the voice of the Lord maketh the hens to calm. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து. Hallelujah. The hens will be crying, when it's pregnant, when it's going to deliver its egg one, it will be crying. அந்த பெண்மான்கள் குட்டி போடும்போது அந்த குட்டி போடுற நேரத்துல வலியில அழுது கொண்டிருக்கும். And it will be shivering and it will start crying. அது அப்படியே நடுக்கத்தோட அழுதுட்டு கொண்டிருக்கும் வலியில. And the Lord shall hear the cry of the hens. அப்பொழுது பெண்மான்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு, and the Lord shall give a sound from the waves. அப்பொழுது அவருடைய அலைகளிலிருந்து கர்த்தர் அவருடைய சத்தத்தை கொடுப்பார். And it shall give its calf. அப்பொழுது அந்த சத்தம் கேட்கும்போது அந்த பெண்மான்கள் குட்டி போடும். My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, and it cannot be able to see the pain of the labor. அந்த பிரசவ வலியே கூட அதுக்கு தெரியாத அளவுக்கு அது அழகா குட்டி The போடும். sound of the Lord shall take away the labor pain. கர்த்தருடைய சத்தம் அந்த பிரசவ வலியை கூட எடுத்து போடும். If the Lord does it for a hen, why not he do for you? ஒரு பெண்மானுக்கு ஆண்டவர் இதை செய்யும்போது உனக்கு அதை செய்ய மாட்டாரா? Why not the Lord give peace to you? ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை அருளாமல் The God of இருப்பாரா? peace. சமாதான தேவன். He is in the mighty waves. அவர் அந்த அலைகளின் மேல இருக்கிறார். In the mighty flood. வெள்ளங்களின் மேல இருக்கிறார், ஜலப்பிரவாகம் மேல இருக்கிறார். ஜலப்பிரவாகம் மேல இருக்கிறார். And he is calling your name. உன் பெயரை கூப்பிடுகிறார். Oh, he is calling you.
அவர் உன்னை அழைக்கிறார். He's calling you. அவர் உன்னை Saying, கூப்பிடுறார். I am the Lord, your deliverer. உன்னை விடுவிக்கிற தேவன் நான். I am the Lord who ordained you. உன்னை அபிஷேகம் பண்ணின தேவன் நான். I am the Lord who calleth you. உன்னை அழைக்கிற தேவன் நான். You were in the dust, marry dust. நீயோ உளையான சேற்றில இருந்தாய். You cannot be seen by any person. யாரோ உன்னை பார்க்க முடியாம இருந்த. You were drenched inside the marry clay. அந்த உளையான சேற்றிலே உள்ள மாட்டிக்கொண்டு இருந்தாய். No one can see you. அங்க யாரும் உன்னை பார்க்க முடியல. You're not able to breathe. உன்னால மூச்சு விட முடியல. But the Lord's hand came inside. ஆனா ஆண்டவருடைய கரமோ உள்ளே வந்து pulled you out. உன்னை வெளியே தூக்கினது. And brought you out. உன்னை வெளியே கொண்டு வந்தது. And He made you walk in the high places. உன் உயர்ந்த ஸ்தலங்களிலே உன்னை நடக்க பண்ணினார். Are you going to walk? நீங்க நடக்க போறீங்களா? 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 Are you going to sit? இல்ல உட்கார போறீங்களா? You have to walk. நீங்க நடக்க வேண்டும். Beauty is the Lord. Beauty is the Lord. நம்மளுடைய ஆண்டவர் அழகானவர். And His glory shines upon the people of the earth. இந்த பூமியின் ஜனங்கள் மேல் அவருடைய மகிமை பிரகாசிக்கிறது. Hallelujah. Hallelujah. I wanted you to receive the power of the Holy Spirit and the gifts of the Holy Spirit and the healing from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையையும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களையும் சுகத்தையும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து சுகத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் So it நினைச்சேன். might be tiresome for me to go to Erkard and train and come back. It might be. ஏற்காடு கனால ட்ரெயின்ல போயிட்டு வர்றது ரொம்ப கடினமா இருக்கலாம் While எனக்கு. coming back, I felt the tiredness. திரும்ப வரும்போது தான் எனக்கு ரொம்ப டயர்டா But இருந்துச்சு. whatever it is, என்னவா இருந்தாலும் I asked the Lord, should I go again? அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே நான் திரும்ப போணுமா? When I went there, when I came back, everything was okay. When I came down to Chennai city, I said, should I go again? அங்க போயிட்டு திரும்ப வந்துட்டேன். திரும்ப சென்னைக்குள்ள வரும்போது ஆண்டவரிடத்தை கேட்டேன், ஆண்டவரே நான் மறுபடியும் போக வேண்டுமா? Should I go again? ஆண்டவரே நான் மறுபடியும் போகணுமா? Do you think you want me to go back again? நான் திரும்ப போகணும்னு நினைக்கிறீங்களா? But the Lord's mercy is for the people who are calling upon the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுற ஜனங்கள் மேல் அவருடைய இரக்கம் So இருக்கிறது. He does not answer, because if He had to answer, He has to say something. அதனால அவர் எதுவும் பதிலும் சொல்லல. அவர் பதில் சொல்லனா ஏதாவது சொல்லணும். So அதனால அவர் சொல்ல மாட்டாரு. He had to answer. He did not answer. அவர் பதில் சொல்லல. Why? ஏன் அப்படி? Because He is focusing on the people who are crying unto Him. ஏன்னா அவரை நோக்கி அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் He மேல் is அவர் நோக்கமாய் focusing on the இருக்கிறார். people who are crying day and night, oh Lord, You are my deliverer. Deliver my son, my daughter, my husband, my wife, my children, my people. Deliver, 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 Lord. They are crying. இரவும் பகலும் ஜனங்கள் அழுகிற சத்தம், அவரை நோக்கி அழுது So கொண்டிருக்கிற because சத்தம். He is able to hear their cry, He is not able to answer my question. அவருடைய அந்த ஜனங்களுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால என்னுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. That's our Lord. அதுதான் நம்மளுடைய தேவன். His name is Lord of great grace, mercy, compassion on the people who call upon His name. ஏனென்றால் அவர் மிகுந்த இரக்கமும் தயவும் அவரை நோக்கி கூப்பிடுற ஜனங்கள் மேல் அவர் மிகுந்த இரக்கமும் தயவும் உள்ள தேவனா இருக்கிறபடினாலே. So I thought, see, I was wearing this when I came back from Erkard, this shirt and this pant. I didn't change. நான் ஏற்காடுல இருந்து வரும்போது இந்த பேண்ட் இந்த ஷர்ட் தான் போட்டிருந்தேன். And all walking this pant, I have not changed the pant. The same pant I've been wearing for all the walking. வாக்கிங் போகும்போதெல்லாம் இந்த பேண்டோட தான் நான் போனேன். So I could have changed it and I would have come. நான் மாத்திட்டு வந்திருக்கலாம். I did not know. I felt that I should wear it today. ஆனா நான் மாத்தல, இல்ல நம்ம இதையே போட்டுட்டு போலான்னு What எனக்கு pastor might தோணுச்சு. be smelling what it's rather than that, the smell of the Lord is more greater than all these things. என்ன பாஸ்டர் பழைய துணி அழுக்கு துணியை போட்டு வந்திருக்கீங்களான்னு நினைச்சேன். நான் அதை காட்டிலும் ஆண்டருடைய அபிஷேகம் நிறைந்தது. எனக்கு வாசனை ரொம்ப உகந்ததாக இருக்கிறது. It can heal the people who have come for the healing.
சுகத்திற்காக வந்த ஜனங்களுக்கு அது சுகத்தை கொடுக்கிறதாக It can இருக்கிறது. deliver the people who have come here for deliverance. விடுதலைக்காக வந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Glory be to his name. அவருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to his name. அவருடைய நாமத்துக்கு மகிமை Even the உண்டாவதாக. socks, I did not want to change, but someone took the socks and washed it. சாக்ஸும் நான் போடணும்னு நினைச்சேன், மாத்த I கூடாதுன்னு kept நினைச்சேன். inside, but someone took it out and they washed it. Whatever it is, I'm wearing the same socks. நான் உள்ள வச்சிருந்தேன், ஆனா அதையே எடுத்து துவைச்சிட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் அதே சாக்ஸ. Hallelujah. ஹல்லேலூயா. Whatever it is, you are also going to get the blessing and favor for what I had walked. நான் எதற்காக நடந்தனோ அதனுடைய ஆசீர்வாதங்களையும் அதனுடைய தயவுகளையும் நீங்கள் நிச்சயமாக So you பெற்றுக்கொள்வீர்கள். always have to focus on one thing. நானே என் குடும்பம் அப்படி நீங்க இருக்க கூடாது. You should not always say myself, my family, my child, my people. No. Live for others and the Lord shall bless you. எப்பொழுதுமே சுயமாக என் பிள்ளை என் குடும்பம் அப்படின்னு நாங்க யோசிக்காம மற்றவங்களுக்காக யோசிக்க Try to live வேண்டும். for others and the Lord shall bless you abundantly with his grace and mercy. மற்றவங்களுக்காக நீங்க வாழ நினைக்கும் போது தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை அபரவிதமாக உங்களுக்கு அருளுவார். He will bless you அவர் உங்களை with his ஆசீர்வதிப்பார். abundance of அபரவிதமாக grace. கிருபையினால் உங்களை மூடுவார். And he will be always with you. அவர் எப்பொழுதுமே உங்க கூட இருப்பாரு. Hallelujah. ஹல்லேலூயா. How many of you want the favor of the Lord? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய தயவு வேண்டும்? Hallelujah. ஹல்லேலூயா. Jesus Christ died and many people got the deliverance through his death. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாக நிறைய ஜனங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். Many saints of the Lord, நிறைய with hard பரிசுத்தவான்கள் கடினமாக உழைத்து because of that we have been chosen by the Lord. அவர்களுடைய உழைப்பு நிமித்தமாக நாமும் ஆண்டவரால் The prayer walk, தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். In these places many centuries, many saints have walked for the salvation of the people of Tamil Nadu. தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக நிறைய ஊழியக்காரர்கள் நடந்து ஜெபித்திருக்கார்கள். So I came down to Salem. I did not come back immediately. I went to Prabhat. சேலம்க்கு கீழ இறங்கி வந்து பிரபாத்துக்கு போனேன். But there is no current, whatever it is. We went there and I went to one lady's house அங்க to ஒரு see சகோதரியோட வீட்டுக்கு போன அவங்கள பார்க்கும்படிக்கு. an old lady, 75 years old. She said, "Oh, Pastor, even today I was praying to the Lord that you should come." அவங்க என்ன பார்த்துட்டு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்களா? இப்போ இன்னைக்கு கூட நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன், நீங்க வரணும்னு நான் ஜெபித்தேன் என்று. With all the heart, so happy she is. அவங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து சந்தோஷப்பட்டாங்க. Calling her son, see who has come. பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு யார் வந்திருக்கா பாருங்கன்னு கூப்பிட்டாங்க. Hallelujah. ஹல்லேலூயா. And among her sons, one has not accepted Jesus Christ. அவங்க பிள்ளைகளை ஒரு பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படல. But that person told beautiful words. ஆனா அந்த நபர் நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள். Pastor, you have come. I think something is going to happen. அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நீங்க வந்துட்டீங்க, ஏதோ நடக்க For போகுதுன்னு the நினைக்கிறேன். past 4 days, I was thinking something good is going to happen to our house. நான் கடந்த 4 நாளா யோசிச்சுட்டே இருக்கேன், நம்ம வீட்டுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது. He is not a Christian, he is a Hindu. அவர் ஒரு ஹிந்து தான், ரட்சிக்கப்படல. But because you have come, now I am sure that something good is going to happen to my அவர் என்ன house. சொன்னார்னா, நீங்க இப்ப வந்துட்டீங்கனால எனக்கு நிச்சயமா தெரியும் எங்க வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்க See, போகிறது so என்று. many people waiting eagerly for a good person of God. எத்தனையோ பேரோ ஆவலுடன் ஒரு ஆண்டுடைய பிள்ளை வந்து ஜெபிக்கணும் இல்ல வர வேண்டும் என்பதற்காக ஆவலா இருக்கிறார்கள். And Susana sister also I met and she told, Pastor, I have not seen a pastor like you and a wonderful worship till today after so many years. அங்க சுஸ்னா சிஸ்டரையும் பார்த்தேன். அவங்களும் சொன்னாங்க, பாஸ்டர் இப்ப வரைக்கும் உங்களை மாதிரி ஆராதனை செய்யறவங்களை நான் பார்க்கவே இல்லைன்ட்டு. The whole of Salem I have not seen. நான் சேலம் முழுவதிலும் யாரும் இப்படி ஆராதனை செஞ்சு நான் பார்த்ததில்ல. You should come back. நீங்க மறுபடியும் வரணும். You had been for 10 years we were not at all sick. நீங்க 10 ஆண்டுகள் இருந்தீங்க. அந்த 10 ஆண்டுகள் நீங்க வந்தபோது எங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை. We were not at all sick. நாங்க வியாதியோட இல்ல. But now we are full of sickness. ஆனா இப்பொழுதோ பலவீனங்களோட good இருக்கிறோம். churches but we are sick. நல்ல சபைக்கு போறோம் ஆனா வியாதியோட My dear இருக்கிறோம். people,
என்னுடைய அன்பான The தேவனுடைய first thing பிள்ளைகளே, what the Lord wants a church to have is peace and healing. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சபையில எதிர்பார்க்கிற முதலாவது காரியம் என்னவென்றால் அந்த சபையில சமாதானமும் சுகமும் இருக்க வேண்டும். That's very, very important. அது ரொம்ப முக்கியம். Happiness and joy. சந்தோஷமும் Without மகிழ்ச்சி. that, what's the use? அது இல்லாம என்ன பிரயோஜனம்? Hallelujah. ஹல்லேலூயா. My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, there are so many people crying outside for the favor from the Lord. ஆண்டவருடைய தயவுக்காக எத்தனையோ ஜனங்கள் வெளியே அழுது And the Lord கொண்டிருக்கிறாங்க. is calling you. You have the anointing, but you are still sitting in one place. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், உங்களுக்கு அபிஷேகமும் கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்களோ ஒரு I want the beat. அந்த பீட்டுக்கு பின்னாடி நீ போடணும் அப்படியே. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டே அதற்காகவுமே இங்கு தேடும். ஆடுகளை பாடுபட்டேன், அதற்காக உம்மை இங்கு தேடுவோர் யாரென் ஆடுகளை மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடும் பாரி திருச்சபை. மந்தையில் சேரும் ஆடுகளே. இயேசு அவரிடம் பேசு. சொல்லப்பட்டீராக இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவே. இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே. சொல்லுங்க சொல்லுங்க. அழைக்க பெற்றோர் யாரும் புறப்படுவீர். இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சென்றாடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோர் யாரென் திருச்சபையை மந்தையில் சேராடுகளே. அவரிடம் பேசு நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு. அவரிடம் பேசு. எனக்காய் பேசிட நாவு வேண்டும். இல்ல என்னை அங்கு செல்ல எனக்காய் பேசிட நாவு வேண்டும். என்னை போல் நடக்க கால்கள் வேண்டும். எனக்காய் காலை நீள கால்கள் வேண்டும். ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆற்றல் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன்
ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு சிந்தையில் ஆத்ம பாரம் கொண்டே யாரே திருச்சபை ஆடுகளே ஈராரேசு கிஷோர் Hallelujah. So I asked the Lord, நான் கேட்டேன் ஆண்டவரிடத்துல, நான் ஒரு திரும்பி போகணுமா, இப்பவும் போகணுமா அப்படின்னு கேட்டா, கர்த்தர் பதில் சொல்லனா ஏன் பதில் சொல்லுவாரு? ஏதாவது பதில் சொல்லணும்ல, சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? என்ன பாடணும்? இப்ப என்ன வரி பாடணும்? எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் என்னை போல் அலைந்திட என்னல்லது கூட ஆட்கள் வேண்டும். என்னல்லது கூட ஆட்கள் வேண்டும். என்னல்லது கூட ஆட்கள் வேண்டும். Hallelujah. So இதனாலதான் கர்த்தர் ஆன்சர் பண்ண மாட்டார். அவருக்காக பேசிட நாம வேண்டும், அவரை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். அதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். இதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தைகளா இருக்கிறது. இது இப்போ இல்ல, சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த பாடல் தெரியும். இந்த பாடல நான் கேட்கும் போதெல்லாம் பரவசப்பட்டதுண்டு, எனக்குள்ள ஒரு அதிர்வு வந்ததுண்டு. சின்ன வயசுல இருக்கும் போது இந்த பாடலை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு அதிர்வும் ஒரு நடுக்கமும் இருக்கும். அப்புறம் வளர்ந்து பிசினஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இந்த பாட்டெல்லாம் கேட்டா மனசெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏதோ கர்த்தர் நமக்குள்ள பேசுறார். எனக்காய் பேசிட நான் வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னை போல் அலைந்திட என்னென்று கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன். Come on, sing hallelujah. இன்னைக்கு உலகம் முழுசும் சுயத்தினாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய குடும்பத்துக்காக வாழ்கிற நாட்கள்ல நாம் இருக்கிறோம். தனக்கு மேன்மை உண்டாகணும், தனக்கு நன்மை உண்டாகணும், தனக்கு இந்த காரியம் நடக்கணும், தனக்கு அந்த காரியம். ஆண்டவரிடம் கேட்டேன், என்ன ஆண்டவரே, எல்லாரும் இப்பதான் வர்றாங்க, ஊழியத்துக்கு வர்றாங்க, வளர்ந்துடுறாங்க, சர்ச் வாங்கிறாங்க, சர்ச் கட்டிடுறாங்க. ஆனா நாங்களால கட்ட முடியல. ஆண்டவர் என்ன சொல்ல, நான் உன்னை கட்ட விட்டல, நான் உன்னை கட்ட விட்டல, நிறைய ஆட்களை உனக்கு வர விட்டல. ஏன்னா விட்டனா நீ ஜனங்களை பார்க்க மாட்ட. அன்னைக்குல இருந்து இன்னைக்கும் அதேதான் கர்த்தர் சொல்ற. இத சாத்தான் தடை பண்ணான்னு சொல்லி சாத்தான் நினைச்சிட்டு இருக்கான். சாத்தானை தடை பண்ண விட்டதே நான் தான்ன்றது அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அப்பதான் நீ அங்க போவ, இங்க போவ, இல்லைன்னா இங்கே உட்கார்ந்துருவேன். ஹல்லேலூயா. எனக்காய் பேசிட நான் வேண்டும், என்னை போல் அலைந்திட
Come on, sing. நாவு வேண்டும் என் அன்பு கூற ஆற்றல் வேண்டும் என் அன்பு கூற ஆற்றல் வேண்டும் மந்தையில் சேரா பாடு எங்கிலும் கோடி கோடி உன்னே. Come on, sing, hand to the Lord. Hallelujah. Hallelujah. So this year in the Varsham 2025, prosperity, healing, peace, joy, happiness. So கர்த்தர் சொன்னபடி சொல்லல, என்ன சொல்லல, இந்த மற்ற காரியங்களை குறிச்சு மற்ற நாடுகளை குறிச்சு எதுவுமே பேசல. ஆனா ஒன்று பேசினார். என்ன? Blood of Jesus. சபைக்கு வச்சுட்டு வாரம் வைக்க போறேன். வாரம் வைக்க போறேன். ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு காரியம் தாக்க போகிறது. அதை கூட நம்ம கிட்ட சொல்லல. எதுவா கூட இருக்கலாம். ஆனா நம்மை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. Hallelujah. Would you be free from the burden of sin? There is power in the blood. Power in the blood. Would you be free from the... There is wonderful power in the blood. There is power, wonderful power. There is power, wonderful power. The precious blood of the Lamb. கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாரே. கர்த்தருடைய கரம் நம்மேலே இருக்கும். நாம் நன்றாகவே இருந்திடுவோம். உண்டு 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 அற்புதம். இயேசுவே இயேசுவே கர்த்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.